ஹலோ. அக்ரிமெண்ட்டை எல்லாம் படித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகேசன், சுரேஷ். திஸ் இஸ் பிட்வீன் யூ, மீ அண்ட் அழகேசன். ஓகே, என்னோட வியூஸை நான் சொல்கிறேன். நீங்கள் உள்ளூர் தடவை படிங்க. நீங்கள் மத்தியானத்துக்குள்ளே மேக் எ ஃபுல் டிராஃப்ட்னு சொல்லிட்டியோ. ஒன், நோ, இந்த அக்ரிமெண்ட் வந்து இட் ஹஸ் நாட் பீன் ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் த கெசட் கைட்லைன்ஸ். நம்பர் ஒன், அதை கிளியராக படித்து பார்த்தோம்னாக்க முன்னாடி என்ன யூடிஎஸ் இருந்தது, இப்போ என்ன யூடிஎஸ் கொடுக்குறாங்க, முன்னே என்ன ஓஎஸ்ஆர் இருந்தது, இப்போ என்ன ஓஎஸ்ஆர் கொடுக்க போகிறாங்க, அதை கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணணும். அதை பண்ணலை. ரெண்டாவது, ஒரு அக்ரிமெண்ட்டில் முக்கியமான விஷயம் அடிநிலம். அடிநிலம் இல்லாமல் நீ கார் பார்க்கிங் தர, ஹெலிபேட்டர் லான்ச்சிங் தர, இதெல்லாம் சொல்கிறது ஒரு அலங்கார வார்த்தையை தவிர்த்து நிச்சயமாக இது ஒரு கவர்ச்சிகரமாக மற்ற மக்களை இழுத்து சோதனைக்கு உள்ளாக்குற விஷயம். அடிநிலமே இல்லை, கட்டுறதுக்கு ஒரு பிளான் போடுறதுக்கு எந்த விதமான அடிப்படையே கிடையாது. ரெண்டாவது, இந்த ரோடெல்லாம் ஒப்படைச்சு மறுபடியும் திருப்பி வாங்கி டவுன் பிளானிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ப்ராக்டிக்கல்னு பார்த்தாக்க குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச வகையில் 6 மாதம் ஆகும். முதல்ல நம்மகிட்ட யூடிஎஸ் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏவிங் ஆஃபீஸுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம் ஹெச்ஐஜிக்கு எவ்வளோ, எல்ஐஜிக்கு எவ்வளோ, எம்ஐஜிக்கு எவ்வளோ யூடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்காங்க. அவங்க நம்மளுக்கு கொடுத்த பத்திரத்தில் ஒரு சில பேருக்கு தெரியப்படுத்தல, ஒரு சில பேருக்கு யூடிஎஸ் எவ்வளோன்றதை கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணி தான் பத்திரம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, அந்த ஹவுசிங் போர்டுலேருந்து வந்த ஆர்ஐடியில் வந்த லெட்டருக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ யூடிஎஸ் இருக்குன்றத நீங்கள் வாங்கின அப்ளிகேஷன்லேயே குறிப்பிட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா அப்ளிகேஷனில் கிளியர் கட்டாக போட்டிருக்கு எவ்வளோ யூடிஎஸ் இருக்குன்னு. ஒரு ஃப்ளாட்டை விற்கும்போது ஒரு ஃப்ளாட்டை மட்டும் விற்க முடியாது, அடியில் சேர்த்து தான் விற்க முடியும். ஆனால் இவங்க சொல்கிறது வந்து அடிநிலமே இல்லாமல் ஃப்ளாட்டை கொடுத்துருக்கான்ற மாதிரி ஒரு மாய கதையை கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் லேர்னர்டு கவுன்சில், ஒரு கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணக்கூடிய கவுன்சில் சொன்னாங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நான் இந்த பதிவில் முன்னாடி இருந்த பதிவில் போட்டிருக்கேன். சௌரிபாளையத்தில் ஆர்ஐடியில் அவங்க வாங்கின இன்ஃபர்மேஷனில் எவ்வளோ யூடிஎஸ் இருக்குன்றத கிளியர் கட்டாக எல்ஐஜி, எம்ஐஜி, ஹெச்ஐஜிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்ஐஜி அப்ராக்சிமேட்டாக 500 இருக்குன்னாக்கா பிளிந்த் ஏரியா, அவங்களுக்கு யூடிஎஸ் 250 தான் கொடுத்துருக்காங்க. சிங்களூர் ஹவுசிங் யூனிட்டில் ஒரு 262 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டாக பிளிந்த் இருக்கிற ஏரியாவுக்கு 252 ஸ்கொயர் ஃபீட்டோ நம்ம யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் பிளிந்த் ஏரியாவை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் 89 பீரியடில் அவினாஷி ரோடு தான் நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்தது. அதனால் அவினாஷி ரோடோட வேல்யூ அதிகம். அதனால அவங்களால அதிகப்படியான லேண்டை தர முடியல. அதே சமயத்தில் சிங்கிள்நல்லூர் வந்து ஒரு சிங்கிள் ரோடாக இருந்தது. இப்போ போகிற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு போரை பற்றி ஒரு டெட் பாடி கிடக்கணும் இந்த சிங்கிள்நல்லூர் திருச்சி ரோட்டில். ரெண்டு சைட்லேயும் மில் இருந்தது, ரெண்டு சைட்லேயும் பஞ்சு பறக்கும். பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல குட்டை இருந்தது. டோட்டலி அண்டர் டெவலப்டு ஏரியாவாக இருந்ததுனால இங்கே லேண்ட் வேல்யூ இல்லாததுனால அதிகப்படியான லேண்டை நம்மளுக்கு கொடுத்தாங்க. எந்த இடத்துல லேண்ட் வேல்யூ கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல பில்டர் வந்து நிறைய லேண்டு கொடுப்பாங்க, பில்டிங்கும் சுமாராக கொடுப்பாங்க. லேண்ட் வேல்யூ அதிகமாக இருந்ததுனாக்கா யூடிஎஸ் வந்து கம்மியாகும், ஃப்ளோர் அதிகமாகும். இதுதான் ஈக்குவேஷன். எப்பயுமே நம்ம இதுன்னு ஹவுசிங் போர்டுன்னு இல்லை, ப்ரைவேட் பில்டர்கிட்ட போனாலும் இதே கதை தான். ரெண்டாவது, அவங்க வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபத்தில் கொடுத்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்தது ஒரு சொன்ன ஃப்ளோர் சைஸ் வேறு. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன 2-3 மாடி அதிகமாக கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. என்னைக்கு நீ அந்த இதை மாற்றினியோ அன்றைக்கே உண்மையாக யாராலும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தா கூட அந்த அக்ரிமெண்ட் செல்லாது. எல்லாமே வெளிப்படுத்தணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. 10/2/25 ஒரு மெமோரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த மெமோரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி
எந்த குரூப்லேயுமே பப்ளிஷ் பண்ணலை, யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அக்ரிமெண்ட்டில் எம்ஓயூவில் 10-25 போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் இது இருக்குன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நான் உடனடியாக இருக்க முடியாது. அதனால் இதுவும் வாய்டு, இந்த அக்ரிமெண்ட் செல்லாது. மூணாவது, ஹவுஸ் ஓனருக்கு எல்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓனர்கிட்டையும் கன்சென்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரார் வந்து இதை எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறம் பர்மிஷன் தந்து அதுக்கப்புறம் பிளான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இடிக்கவே ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பில்டர் வந்து இவங்களை தூண்டி இடிக்க வச்சு அவர் ஃபினான்ஸ் பண்ணி பணத்தை கட்டி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. திஸ் ஆர் ஆல் ப்ரீ டிட்டர்மின்ட் ஒர்க்குன்னு தான் எனக்கு தோன்றுறது. இது மூணாவது, எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டிய மீட்டிங்கில் நம்ம மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதில் ஒரு பெரிய ஆளை கூட்டிகிட்டு வந்து வச்சாலோ வேறு யாரையும் வந்து கூட்டி வச்சாலோ அது மிரட்டுறதுக்கு ஈக்குவலாக ஆகும். மிரண்டு போய் நம்ம ஒரு இடத்துல எதனா கையெழுத்து போட்டோம்னாக்க அது நாட் வேலிட் அட் ஆல். இவங்க ஜென்ரல் பாடி மீட்டிங்னு எல்லாரும் பராமரிக்கிற சங்கத்தை அவங்களே கட்டுமான நிறுவனம்னு போட்டு அவங்களே அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அது எலெக்டட் பாடியே கிடையாது. எலெக்டட் பாடிக்கு மட்டும்தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுகிறதுக்கு ரைட் இருக்கு. என் ப்ராப்பர்ட்டியை பேசுகிறதுக்கு நான் யாருக்கும் ரைட் கொடுக்கல. எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு யாரோ ஒரு மேடம் கேட்டிருக்காங்க, எம்ஏஜிக்கு கார் பார்க்கிங் 2 எம்ஏஜிக்கு ஒரு கார் பார்க்கிங்னு போட்டிருக்கீங்க, தனித்தனி கார் பார்க்கிங்கா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு நிர்வாகி பதில் சொல்லியிருக்காரு, இல்லைம்மா எம்ஏஜிக்கு ஒரு ஸ்கூட்டர் பார்க்கிங் தான், கார் பார்க்கிங் கிடையாது, 2 எம்ஏஜிக்கு ஒரு கார் பார்க்கிங் உண்டு அப்படின்னு போட்டிருக்காரு அவர். ஸோ ஆக மொத்தம் இப்போ சேல் விறுவிறுன்னு நடக்க போகுது. எதை புரிஞ்சுக்காம, யூடிஎஸ் இல்லைன்றதை புரிஞ்சுக்காமையும், அடுத்தது ஓஎஸ்ஆரை வந்து அமால்கமேட் பண்ணலைன்றதை புரிஞ்சுக்காமையும், ஓஎஸ்ஆர் திரும்பி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாமல் இருக்கிறதையும், இவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் கிளியரன்ஸ் வாங்கினாங்களா வாங்கலையா அப்படின்ற தெரியாத பட்சத்துலேயும் நம்ம எதை நம்பி சைன் போட்டு இவங்ககிட்ட கொடுக்குறது? எல்லாத்தையும் சைன் போட்டு கொடுத்துரு, பத்திரத்தில் இது பண்ண நோட்ரி பப்ளிக் முன்னாடி நீ சைன் போட்டிருக்க, நீ இந்த பத்திரத்தை திரும்பி வாங்க முடியாது அப்படின்றது தான் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற இதில் வந்து ஆல்மோஸ்ட் 40%. தட் இஸ் இட் இஸ் அ த்ரெட்டனிங், நத்திங் பட் த்ரெட்டனிங். இந்த எந்த விதத்திலையும் எங்களுக்கு பிளானை சொல்லாமல் என்ன உடன்பட வைக்க முடியாது உங்களால். என்னோட வீடை நான் எப்படி கட்டணும் நான் தீர்மானம் பண்ணணும், எந்த யாரை கொடுக்கணும் நான் தீர்மானம் பண்ணணும். இதில் முக்கியமாக நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, நான் ஒரு வீடு தான் வச்சுருக்கேன், நான் ரொம்ப சாதாரண ஒரு ஹானஸ்ட்டாக வாழ்ந்ததுனால அதுக்கு மேலே வாங்க முடியல. ஆனால் 10 வீடு 15 வீடு வாங்கி வச்சுருக்கிறவங்களோ, 4 வீடு 5 வீடு வாங்கி வச்சுருக்கிறவங்களோ தயவு செய்து யோசிங்க. எனக்கு கிடைச்சதுன்னா லாபம் வந்து இந்த வீட்டுக்கு மட்டும்தான், அதுக்கு தான் நான் வந்து கஷ்டப்பட்டு போராடுறேன், இதுவான கிடைக்கட்டும்னு. ஆனால் நியாயப்பிரகாரம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சதுன்னா உங்களுக்கு 10 வீட்டு கிடைக்கும். என்ன மாதிரி 10 மடங்கு சம்பாதிப்பீங்க, 10 மடங்கு பணக்காரன் ஆவீங்க. அதை கிளியர் கட்டாக அவங்கள புரிஞ்சுக்க சொல்லுங்கள். அடுத்தது, இந்த கசட்டில் போட்டிருக்க மாதிரி எதையுமே பண்ணலை. ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஃபார்மை செலக்டிவாக எடுத்து ஃபார்ம் ஜேல ஃபில்அப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நேற்றுக்கு நைட் அரௌண்ட் 8 o'clock தான் எனக்கு வந்து வந்திருக்கு தெரிஞ்சது. ஃபுல் ரவுண்ட் ஒரு தடவை படித்து எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். 2வது தடவை இன்றைக்கி மத்தியானம் உட்காந்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு மறுபடியும் என்னோடய பதிவை நான் போடுறேன் ரைட்டிங்கில். உங்களுக்கு உடன்படிக்கை இருந்ததுனாக்கா நீங்களும் அதை தயவுசெய்து உடனடியாக படிச்சுட்டு உங்களோட இது என்னன்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அங்கே இப்போது அக்ரிமெண்ட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சிதிலமடைந்து இழிவு நிலையில் இருக்கும் வீட்டுக்கு பதிலாக அப்படின்னு தான் உங்களோட ப்ரேயராக ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி எல்லா வீடும் இடிச்சாச்சு. why not say we have got a land in a predominant place, in a vantage location,
இந்த வேண்டேஜ் லொக்கேஷனில் இந்த ஓஎஸ்ஆருக்கு என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், ஒரு சென்ட்டுக்கு 50 லட்ச ரூபா கிடைக்கும். 50 lakhs we can get. நம்மளுக்கு இருக்கிற 550 ஸ்கொயர் ஃபீட்டில் கண்டிப்பாக நம்ம 1000 ஸ்கொயர் ஃபீட்டு சர்வசாதாரணமாக கட்ட முடியும். ஏன்னா 2 FSI இருக்கு, ஃப்ளோ ஸ்பேஸ் இண்டெக்ஸ். அதில் நம்ம எந்த பில்டரோட அக்ரிமெண்ட் போட்டாலும் 3க்கு 6ன்னு போட்டால் அவன் 3 எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஓஎஸ்ஆரை எதையும் மாற்றாமல் 6 மாதத்தில் நம்மளுக்கு கட்டி தரத்துக்கு உண்டான இது இருக்கு. ஆனால் இதை செய்ய விட மாட்டாங்க. ஏன் செய்ய விட மாட்டாங்கன்னாக்க அல்டீரியர் மோட்டிவ்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது. இது இன்னும் டிலே ஆகி எல்லாரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தரமட்ட ரேட்டுக்கு எல்லாரும் வாங்கி இதை அமால்கமேட் பண்ணி சொத்தை குவிச்சு சந்தோஷம் அடைய போகிறாங்க ஒரு சில மக்கள். இன்றைக்கி 960 வீடுனாக்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்த 960 வீடையும் வெறும் 300 குடும்பங்கள் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இது யாரும் டவுட் இருந்ததுன்னா கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஆஃபீஸ் பேரருக்கும் அங்கேயே இருக்கிறவங்களுக்கும் குறைஞ்சபட்சம் 7லேருந்து 8 வீடு இருக்குது. 7 ட்வின் ஹவுஸு, 7 வீடோ 4 ட்வின் ஹவுஸும் இருக்குது மினிமம். யாரையும் இல்லைன்னு சொல்லுங்கள். தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க. இந்த அக்ரிமெண்ட்டை யூடிஎஸ் இல்லாத பட்சத்தில், ஓஎஸ்ஆர் தெளிவில்லாத பட்சத்தில், பிளான் வராத பட்சத்தில் எதுவுமே நடக்காது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் ஃபோர்ஸ் மேஜர் கண்டிஷன், போசிட்டிவ் மேஜர்னால் எதிர்பாராத ஏதாவது நடந்ததுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிப்போம், அதுலேயும் நீங்கள் சைன் போட்டு கொடுன்றாங்க. நாளைக்கு என்னால் இதையே கட்ட முடியாது அப்படின்னா என்ன ஆகும் தெரியாது. 2வது எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்எல்பியில் அதில் ப்ரொஜெக்ட் பண்ணி நிறுத்தி சண்முகத்தை மட்டும்தான். எல்எல்பியில் இன்னைக்கு காலங்காலத்தான் சைன் பண்ணி நாளைக்கு உள்ள நான் வெளில போயிடலாம். இட் இஸ் நாட் லைக் பப்ளிக் லிமிடெட், இட் இஸ் நாட் லைக் லிமிடெட் கம்பெனிஸ், லோக்கல் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் கம்பெனி. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன இருக்கான், யார் பார்ட்னர், நம்மளுக்கு செக்யூரிட்டி என்ன, நம்ம கேட்குறது கேரண்டி கிடையாது, நம்ம கேட்குறது ஷூரிட்டி. கேரண்டின்றது நடக்கும், தைரியமாக நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதுக்கு பேர் கேரண்டி. ஆனால் நடக்கலைன்னா என்னோடய சொத்தை எழுதி தரேன்னு சொல்கிறான் இல்லையா, அதுக்கு பேர் ஷூரிட்டி. யாரையும் அந்த மாதிரி ஒரு ஷூரிட்டி போட்டு தர சொல்லுங்கள், நம்ம பத்திரத்தை ஷூராக கொடுக்கலாம். அது புரியாமல் மக்கள் சிறப்பாக உழைச்சிட்டு இருக்காங்க, ஆகாரம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பதிவு போடுறதும் அப்ரிஷியேட் பண்ணுறதும் நிச்சயமாக எனக்கு என்னன்னு புரியல. அவங்க ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு புரியல. ஏன்னா அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வழி இது. யோசிச்சு பாருங்க, யாராலும் ஷூரிட்டி கேட்பாங்களா, கேரண்டி கேட்பாங்களா? எல்லாம் நல்லா நடக்கும் சொல்லிட்டு சரி சொல்லிட்டு நீங்கள் வந்துடுவீங்களா? நம்ம எதையும் கொடுத்தா கூட நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டியது ஷூரிட்டி, நாட் கேரண்டி. வாய் வார்த்தையாக எதையும் நம்பாதீங்க. இந்த பிளானில் எதுவுமே, எந்த பிளான் இன்றைக்கி சாதாரண ஒரு பிளாட் வாங்கினா கூட அவன் டிடிசிபி அப்ரூவ்டு நம்பர் என்னன்னு போடுறான். இதில் பிளான் சாங்ஷன் நம்பர் என்ன, அதை போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தா நிலைக்கும். இல்லைன்னா ஆண்டம் விட்ட வழி. நம்மளும் ஏதாவது ஒரு ஹோமை கண்டுபிடிப்போம். தேங்க்யூ, பாய்.